தேவ் தனது காதலி தியாவிடமிருந்து ஒரு பழைய வெள்ளி ரிஸ்ட் வாட்ச் பரிசாக பெற்றான். இது ஸ்பெஷல். எப்பவும் கழற்றாதே என்று தியா சிரித்தாள். தேவுக்கும் அந்த வாட்ச் மீது ஒருவித பாசம் வந்தது. ஆனால் சில நாட்களில் அதில் விசித்திரம் ஆரம்பித்தது. வாட்ச் சரியான நேரம் காட்டவே இல்லை. அது தினமும் ஒரே நேரத்தில் நின்றுவிடும். 12 மணி 7 நிமிடம். அந்த நேரம் வந்தாலே தேவின் காதலியில் யாரோ மெதுவாக சுவாசிப்பது போல இருக்கும். ஒரு பகல் வேலைக்குச் சென்றிருந்த தேவ் வாஷ்ரூம் கண்ணாடியில் பார்த்தான். அதில் நேரம் இல்லை. அதற்கு பதிலாக சிறிய எழுத்தில் அவளை நம்பாதே என்று தெரிந்தது. பயந்த தேவ் உடனே தியாவை சந்தித்தான். இந்த வாட்ச் எங்கிருந்து வாங்கின என்று கேட்டான். தியா சில வினாடிகள் அமைதியாக இருந்து அது என்னோடது என்றாள். தேவ் உறைந்தான். அவன் இந்த எப்பவும் கழற்ற மாட்டான். ஏன்னா அவன் இறந்த நாளும் இது அவன் கையில்தான் இருந்தது. அதே நேரத்தில் வாட்ச் மீண்டும் 12:07 இல் நின்றது. தேவ் மெதுவாக தனது கையை பார்த்தான். அவன் கையின் மேல் இன்னொரு குளிர்ந்த கை வாட்ச் பிடித்திருந்தது. அதிர்ச்சியில் மேலே பார்த்தான். தியா முன்னால் நின்றிருந்தாள். ஆனால் அவளின் பின்னால் நின்றிருந்து ஒரு நிழல் அதே பார்த்தபடி சிரித்தது. அந்த நிழல் மெதுவாக சொன்னது, அது அவளோட பரிசு இல்ல, என் கையிலிருந்து எடுத்தது.